நீங்க இப்போ சோகமா இருக்கீங்களா? இல்ல தேவையில்லாம அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இதற்கெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் தான் காரணம்னு நீங்க நினைச்சா, இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆமா. அதாவது பிரச்சனை உங்க வாழ்க்கையில இல்ல, உங்க வயித்துல இருக்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? கரெக்ட். நீங்க சாப்பிடுற உணவு உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க மனசையும் முழுமையா கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு நாம ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். டாக்டர் மேகன் ரோசி எழுதின ஈட் மோர் லிவ் வெல், அதாவது அந்த புத்தகத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா, நாம எப்பவுமே உடலையும், மனசையும் 2 வேற வேற விஷயங்களா பாக்க பழகிட்டோம் இல்லையா? ஆனா உணவுங்கிறது வெறுமனே நம்ம உடம்புக்கான எரிபொருள் மட்டும் கிடையாது. ஆமா, அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மாதிரி செயல்படுதுன்னு புக்ல சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. உங்க மனநிலை, அதாவது உங்க மூட, உங்க உணவு எப்படி ஆழமா பாதிக்குதுங்கறக்கான அறிவியல் காரணங்கள தான் இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா விளக்குது. ஆனா உண்மையா சொல்லணும்னா இது ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு நாள் முழுக்க சோர்வாவோ இல்ல சோகமாவோ இருந்தா உடனே என்ன நினைப்போம்? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகம், இல்ல யாரோ நம்ம கிட்ட கோவமா பேசிட்டாங்க அப்படின்னு தானே நினைப்போம். ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா நாம மதிய உணவா என்ன சாப்பிட்டோங்கிறது தான் நம்ம சோகத்துக்கு உண்மையான காரணம்னு சொன்னா எப்படி நம்புறது? ஒரு பிளேட் சாப்பாடு எப்படி என் மனநிலையை தீர்மானிக்க முடியும்? இத புரிஞ்சிக்க நாம முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். அதாவது உணவு மற்றும் டயட் பத்தி நம்ம காலங்காலமா நம்பிட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதைய உடைக்கணும். டயட் பத்தியா? ஆமா. உணவு நம்ம மனநிலைய மாத்துதுன்னு தெரிஞ்ச உடனே நாம உடனே செய்யறது டயட் இருக்கிறது தான். ஆனா டயட்டுங்கிற பேர்ல பலரும் செய்யற தப்பே சாப்பாட்ட குறைக்கிறது தான். கரெக்ட். டயட் பண்ணணும்னு நினைச்ச உடனே முதல்ல சாப்பாட்டோட அளவை குறைச்சிருவோம். புடிச்ச உணவுகளெல்லாம் சுத்தமா நிறுத்திடுவோம். பிரியாணி வேண்டாம், ஸ்வீட் வேண்டான்னு எல்லாம் கட் பண்ணிடுவோம். ஆனா இதோட முடிவு என்னவாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 நாள் தாக்கு பிடிப்போம். 4வது நாள் ராத்திரி முழிச்சு நேரா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள கிடைக்கிறதெல்லாம் வெறித்தனமா சாப்பிட்டு முடிப்போம். இதுதானே நடக்கும். கண்டிப்பா அதுதான் நடக்கும். இப்படி செய்யும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம உடம்ப பட்டினி போடும்போது பயாலஜிக்கலா அது ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிரும். ஓ, அதாவது ஆபத்து காலம்னு அதுவே நினைச்சுக்குமா? ஆமா. உடம்பு தனக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலன்னு பயந்து கிடைக்கிறதெல்லாம் கொழுப்பா சேமிக்க தொடங்கிடும். உங்க மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அப்போ கம்மியா சாப்பிடுறது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றீங்க? அதனால தான் டாக்டர் மேகன் ரோசி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க கம்மியா சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. சரியானதை அதிகமா சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் போருங்க. இது கேட்கவே முரண்பாடா இருக்கே. டயட்னாலே பட்னி கிடக்கிறது, கேலரிகளை குறைக்கிறது அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. அதிகமா சாப்பிடுங்கன்னு சொல்றது என்ன லாஜிக்? அளவு முக்கியம் இல்லையா? அளவு முக்கியம்தான். ஆனா எந்த உணவோட அளவுங்கிறது தான் இங்க கேள்வி. கம்மியா சாப்பிடுன்னு சொல்றத விட சரியான உணவை அதிகமா சாப்பிடுங்கிறது தான் கரெக்டான சயின்டிபிக் அப்ரோச். அதாவது சிப்ஸ் சாப்பிடுறத குறைச்சிட்டு பழங்கள் அதிகமா சாப்பிடணும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஜங்க் உணவுகளை குறைச்சிட்டு ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும். பிரச்சனை நீங்க எவ்ளோ சாப்பிடுறீங்கங்கிறதுல இல்ல, என்ன சாப்பிடுறீங்கங்கிறதுல தான் இருக்கு. ஓஹோ, குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். ஆமா. உங்க தட்டுல ஃபைபர் நிறைஞ்ச ஆரோக்கியமான உணவுகள் அதிகமா இருக்கும்போது கெட்ட உணவுகளுக்கான இடமும் பசியும் தானாவே குறைஞ்சிடும். சரி, சரியான உணவு அதிகமா சாப்பிடணும்னு வச்சுக்குவோம். ஆனா நாம யாருக்காக இந்த ஆரோக்கியமான உணவை உள்ள அனுப்புறோம்? நான் எனக்காக தானே சாப்பிடுறேன். இங்க தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க உங்களுக்காக சாப்பிடல. உங்க உடம்ப கண்ட்ரோல் பண்றது உங்க மூளைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையில உங்க குடல் தான் உங்க பாஸ். குடல் தான் பாசா? இது என்ன புது கதையா இருக்கு? நிஜமாதான். உங்க வயித்துல, அதாவது உங்க குடல்ல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழுது. மைக்ரோபயோம்னு சொல்லப்படுற அந்த பாக்டீரியாக்களோட கூட்டமைப்பு தான் உங்க மனநிலைய முழுமையா கண்ட்ரோல் பண்ணுது. அப்படியா? அப்போ நான் சாப்பிடுற ஒரு பிளேட் சாப்பாடு எப்படியும் ஓவர் திங்கிங்கையோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற மெக்கானிசம் என்ன? இப்போ உங்க குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இத வேகஸ் நரம்புன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணும்? அத உடைச்சு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான வேதிப்பொருளை உருவாக்குது. இந்த வேதிப்பொருட்கள் தான் வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு போகுது. போய் என்ன சொல்லும்? உடம்புல எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, அமைதியா இரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்கும். வாவ்! அப்போ உணவுல இருக்கிற ஃபைபர் நேரடியா மூளை கூட பேசுது. இது கேட்க எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றது? என் வயிறு ஒரு பெரிய கம்பெனி.
அதுல உள்ள பாக்டீரியாக்கள் தான் அந்த கம்பெனில வேலை செய்யற ஊழியர்கள் மாதிரி. சூப்பரான உதாரணம். நான் என் ஊழியர்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்தா அவங்க சந்தோஷமா வேலை செஞ்சு மூளைங்கிற சிஇஓவுக்கு பாசிட்டிவான ரிப்போர்ட் அனுப்புறாங்க, அப்படிதானே? அந்த கம்பெனி ஒப்பீட்டையே இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நீங்க ஊழியர்களுக்கு ஆரோக்கியமான உணவுக்கு பதிலா வெறும் ஜங்க் ஃபுட் கொடுத்தா என்னாகும்? என்ன ஆகும்? அவங்க கோவப்படுவாங்களா? ஆமா, அவங்க வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறது மட்டும் இல்ல, நேரடியா சிஇஓவுக்கு டாக்ஸிக் இமெயில்களை அனுப்புவாங்க. அந்த டாக்ஸிக் இமெயில்கள் தான் உங்களுக்கு ஏற்படுற ஓவர் திங்கிங் மற்றும் ஸ்ட்ரெஸ். நிஜமாவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான சயின்ஸ் உண்மை என்னன்னா, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கு இல்லையா? ஆமா, ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்களே. கரெக்ட். அதுல 90% மூளையில உற்பத்தி ஆகிறது இல்ல. அது நம்ம குடல்ல இருக்கிற இந்த பாக்டீரியாக்களால தான் உற்பத்தி ஆகுது. 90%? இது நிஜமாவே மனசு அதிர வைக்கிற தகவலா இருக்கு. சந்தோஷ ஹார்மோன் குடல்ல தான் உருவாகுதுன்னா, நாம சாப்பிடுற உணவுக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் எவ்ளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு இப்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு நல்ல பாக்டீரியாக்கள் தான் வேணும். தினமும் காலையில ஓட்ஸ், மதியம் கீரை, ராத்திரி சப்பாத்தி, இந்த 3 ஆரோக்கியமான உணவுகள் தானே. இதையே நான் தினமும் சாப்பிட்டா என் கம்பெனி ஊழியர்கள் சந்தோஷமா இருப்பாங்களா? செரட்டோனின் ஃபுல்லா கிடைக்குமா? இங்கதான் நிறைய பேர் சறுக்குறாங்க. ஆரோக்கியமான உணவாவே இருந்தாலும் தினமும் ஒன்னே சாப்பிடுறது குடலுக்கு பத்தாது. ஏங்க, ஆரோக்கியமான உணவு தானே, அப்புறம் என்ன? டாக்டர் மேகன் ரோசி வலியுறுத்துற மிக முக்கியமான சீக்ரெட் என்னன்னா டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை. உங்க குடல்ல ஆயிரக்கணக்கான வெவ்வேறு வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான உணவு தேவைப்படும். ஓகே, அப்ப ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் தினமும் ஒரே உணவை சாப்பிட்டா குடலுக்கு போர் அடிச்சிருமா என்ன? ஒரு ஆரோக்கியமான குடல் அப்படிங்கிறது பல வகையான செடிகள், மரங்கள், விலங்குகள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கணும். ஒரு காடு மாதிரி. ஓகே. நீங்க தினமும் ஓட்ஸ் மற்றும் கீரை மட்டுமே சாப்பிட்டா நீங்க அந்த காட்டுல ஒரே ஒரு வகையான மரத்தை மட்டுமே வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு காட்டுல ஒரே ஒரு வகையான மரம் மட்டும் இருந்தா அது எவ்ளோ சீக்கிரம் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுமோ அதே போலதான் உங்க குடல் மைக்ரோபயோமும் பலவீனமாகிடும். அப்போ மத்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு கிடைக்காதா? ஆமா, உங்களுக்கு தேவையான மத்த நல்ல பாக்டீரியாக்கள் உணவில்லாம பட்டினியால அழிஞ்சிடும். அப்போ நான் தினமும் என் வயித்துல இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு பிரியாணியை மட்டுமே கொடுத்தா என் காடு என்னவாகும்? எனக்கு பிடிச்ச சாப்பாடு தானே, அவங்களுக்கும் பிடிக்குமே. தினமும் பிரியாணி மட்டும் கொடுத்தா உங்க குடல்ல இருக்கிற சில குறிப்பிட்ட கெட்ட பாக்டீரியாக்கள் மட்டும் அசுர வளர்ச்சியடையும். நல்ல பாக்டீரியாக்கள் செத்து போகும். ஐயையோ, அப்புறம்? கடைசியில அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் உங்க உடம்பையே ஒட்டுமொத்தமா டேக் ஓவர் பண்ணிடும். இதை தவிர்க்க டாக்டர் மேகன் ரோசி ஒரு பிராக்டிக்கலான விதியை முன்வைக்கிறாங்க. அது என்ன விதி? ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 30 வெவ்வேறு வகையான தாவர அடிப்படையிலான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்படி பலவிதமான உணவுகளை கொடுக்கும்போது அது உங்க குடலுக்கு ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிறது போல இருக்கும். ஒரு வாரத்துக்கு 30 விதமான தாவர உணவுகளா? கொஞ்சம் பொறுங்க, இது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா நான் ஒரு பிஸியான ஆளு. வாரத்துக்கு 30 செடிகள் சாப்பிடணும்னா நான் தினமும் 5 விதமான காய்கறிகளை சமைக்கணுமா? அப்படி இல்ல. இது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லையே. யார் இவ்ளோ நேரம் செலவழிக்கிறது? 30 காய்கறிகள் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். தாவர அடிப்படையிலான உணவுகள் அப்படிங்கறதுல காய்கறிகள் மட்டும் அடங்காது. நீங்க காலையில ஓட்ஸ்ல தூவுற சியா விதைகள் ஒரு வகை தாவரம் தான். ஓ, அந்த விதைகளும் கணக்குல வருமா? ஆமா, மதியம் சாப்பாட்டுல சேர்க்கிற பூண்டு, வெங்காயம், சீரகம், மிளகு, கொத்தமல்லின்னு ஒவ்வொரு மசாலா பொருளும் ஒவ்வொரு வகையான தாவரம் தான். அப்படியா? நான் காய்கறி மட்டும் தானே நினைச்சேன். ஸ்நாக்ஸா சாப்பிடுற பாதாம், வால்நட் மாதிரி நட்ஸ் வகைகளும் இதுல அடங்கும். நீங்க சமைக்கிற குழம்புல பலவிதமான பீன்ஸ், பயறு வகைகளை சேர்த்தாலே ஈஸியா இந்த 30ங்கிற கணக்க தொட்டுடலாம். வாவ், இது உண்மையிலே ஈஸி தான். ஒரே வகையான அரிசியை சாப்பிட்றதுக்கு பதிலா சிறுதானியங்களை சேர்க்கலாம். இது சாப்பாட்டை ஒரு சுமையான வேலையா பார்க்காம உங்க குடல் காட்ட வளர்க்கிற ஒரு சுவாரஸ்யமான செயலா பார்க்க உதவும். சூப்பர். மசாலா பொருட்களும் நட்ஸ் வகைகளும் கணக்குல வரும்னா இது நிஜமாவே ஈஸி தான். சரி, என் குடலை சந்தோஷப்படுத்த நான் வெரைட்டியான உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்குவோம். நான் எப்போ இந்த மாற்றத்தை உணர முடியும்? அதாவது எவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் தெரியும்னு கேக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு மதியம் ஒரு கிண்ணம் ப்ராக்கலி அப்புறம் முழு தானியங்களை சாப்பிட்டா அடுத்த 10 நிமிஷத்துல என் ஓவர் திங்கிங் குறைஞ்சிடுமா? இது எவ்வளவு வேகமா வேலை செய்யும்? 10 நிமிஷத்துல மேஜிக்லாம் நடக்காது. உணவு செரிமானமாகி குடல போய் சேர்ந்து அங்க உள்ள பாக்டீரியாக்கள் அதை பெர்மெண்டேஷன் செஞ்சு வேதிப்பொருட்களை மூளைக்கு அனுப்ப சில மணி நேரங்கள் ஆகும். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஆனா உங்க குடல் நுண்ணுயிரிகள் ரொம்ப வேகமா மாறக்கூடியவை. நீங்க உங்க டயட்ட மாத்தி வெரைட்டியான ஃபைபர் உணவுகளை சாப்பிடத் தொடங்கின ஒரு சில நாட்கள்லயே உங்க மைக்ரோபயோம்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்குறத ஆராய்ச்சிகள் காட்டுது. ஒரு சில நாட்கள்லயேவா? ஆமா, ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்க எனர்ஜி லெவல்லையும் மனநிலையிலையும் வித்தியாசத்தை உணர முடியும். ஆனா இது ஒரு தொடர் பயணமா இருக்கணும். அப்படியென்றால் நான் இன்னிக்கே என் டயட்டை மொத்தமா மாத்தி ஒரு நாளைக்கு 50 கிராம் ஃபைபர் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? என் குடல் காற்றை இன்னைக்கே உருவாக்கிடுறேன். அதுதான் கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பல வருஷமா ஃபைபர் இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரே நாள்ல அதிகப்படியான ஃபைபர் உங்க குடலுக்குள்ள அனுப்புனா அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். என்ன பிரச்சனை வரும்? தீவிரமான வயிற்றுப்பொருமல், கேஸ் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படும். ஐபிஎஸ் மாதிரி நீண்டகால குடல் பிரச்சனைகள் உள்ளவங்க திடீர்னு 30 வகையான ஃபைபர்களை எடுக்கிறது நல்லதில்ல. அதனால மாற்றங்களை ரொம்ப மெதுவா தான் செய்யணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, இந்த இடத்துல நாம கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நாம இப்போ விவாதிக்கிற தகவல்கள் எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படும் தகவல் மட்டுமே. உணவு முறையில பெரிய மாற்றங்களை செய்யறதுக்கு முன், குறிப்பா உடல்நல பிரச்சனைகள் உள்ளவங்க உங்க டாக்டரை அணுகி ஆலோசனை பெற வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பா எல்லாரும் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் எதையும் ட்ரை பண்ணணும். உங்க குடல் பாக்டீரியாக்களுக்கு புதிய உணவுகளை பழக்கப்படுத்த நேரம் கொடுக்கணும். மெதுவான மாற்றமே நிரந்தரமான மாற்றத்தை தரும். இந்த எச்சரிக்கை ரொம்ப முக்கியமானது. படிப்படியா ஃபைபர் அளவு அதிகரிக்கணுங்கிறது புரியுது. இந்த புத்தகத்தை பத்தி பேச பேச எனக்கு ஒன்னு தோணுது. நாம எல்லாரும் மனசை ஒருமுகப்படுத்த, நம்முடைய மைண்ட் செட்டை மாத்த என்னென்னவோ செய்றோம். ஆமா, தியானம் செய்றோம், தெரபிக்கு போறோம். கரெக்ட். பல மோட்டிவேஷனல் புத்தகங்களை படிக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் நாம பேசுனதை வச்சு பார்த்தா, நம்ம சாப்பாட்டு தட்டை மாத்தாம வெறும் மனசை மட்டும் மாத்து நினைக்கிறது ஒரு முழுமையான தீர்வா இருக்காதுன்னு தோணுதே. முற்றிலும் உண்மை. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கவனிக்காம விட்டுட்டா ஒரு நாள் உங்க உடம்பு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஒரு அற்புதமான வரி இந்த புத்தகத்துல இருக்கு. அது ரொம்ப ஆழமான வரி. நீங்க எவ்வளோதான் தியானம் செஞ்சாலும் உங்க குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு ஸ்ட்ரெஸ் சிக்னல்களை அனுப்பிக்கிட்டே இருந்தா அந்த தியானம் முழு பலனை தராது. ஓ, அப்போ மன அமைதிங்கிறது வயிற்றிலிருந்து தான் தொடங்குது. ஆமா, மூளையில இருந்து குடலுக்கு போற சிக்னல்களை விட குடல்ல இருந்து மூளைக்கு போற சிக்னல்கள் தான் ரொம்ப அதிகம். அதனால மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு முன்னாடி உங்க டயட்டை மாத்துங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை பாடம். நாம் இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, டயட்டுங்கிற பேர்ல பட்னி கிடக்க வேண்டாம். குறைவான உணவை சாப்பிடுறத விட சரியான உணவை அதிகமா சாப்பிடுங்க. உங்க சாப்பாட்டு தட்டுல காய்கறிகள், நட்ஸ், விதைகள், முழு தானியங்கள்னு பல வகையான உணவுகளை சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 30 விதமான தாவர உணவுகள் அப்படிங்கிறது ஒரு இலக்கா வைங்க. அப்படி சாப்பிடுறது உங்க வயித்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும். உங்க குடல் காட்டுல பலவிதமான மரங்களை வளர்த்தா உங்க மனசும் மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா. உங்க குடல் தான் உங்க ஆரோக்கியத்தோட மையப்புள்ளி. அறிவே ஆற்றல். அத நம்ம தட்டுல இருந்து தொடங்குவோம். ஈட் மோர் லிவ் வெல்ங்கிற புத்தகத்தோட மிக முக்கியமான பாடங்களை இந்த விரிவான அலசல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறோம். விடை பெறதுக்கு முன் நீங்க தனியா யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். அது என்ன கேள்வி? நாம சாப்பிட்ற உணவுல இருக்கிற பாக்டீரியாக்கள் தான் நம்முடைய மன அழுத்தம், சந்தோஷம், ஓவர் திங்கிங், ஏன் நம்முடைய செரட்டோனின் உற்பத்தியை கூட கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நாம டெய்லி உணர்ற கோபமும் காதலும் மகிழ்ச்சியும் உண்மையிலே நம்முடையது தானா? இல்ல நம்மள அறியாம நமக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளோட உணர்ச்சிகளை நாம நம்முடையதுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அடுத்த முறை நீங்க சாப்பிட உட்காரும்போது தட்டுல இருக்கிற உணவை பார்த்து இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு கிடைக்கலாம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.